நான் இப்போ ஒரு விஷயம் சொல்கிறேன், அதுக்கு உங்களுடைய தாட்ஸ் இல்லை கருத்துக்களை என்னன்றதை கமெண்ட்டை சொல்லிட்டு போங்க. அதாவது என்னென்னா, இப்போ ஃபார்மிங் பண்ணுற எல்லாருமே மேக்ஸிமம் ஃபெர்டிலைசர்ஸ், அதாவது மருந்துகளை யூஸ் பண்ணி தான் ஃபார்மிங் பார்த்துட்ருக்கோம். ஸோ இப்போ வரக்கூடிய இந்த காலகட்டத்தில் வரக்கூடிய மருந்துகளுடைய தன்மை, அதாவது பவர் குறைஞ்சிருச்சா, இல்லை அதை ப்ரொடியூஸ் பண்ணுறதே அப்படி தான் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்களா? நான் ஏன் இந்த கேள்வி இப்போ கேட்குறேன்னா, எங்கள் ஏரியாவில் இப்போ மேக்ஸிமம் எல்லோரும் குண்டு மல்லி தோட்டம் தான் வச்சுருக்காங்க. ஸோ அதுக்கு எப்பயும் போல் மருந்து ஸ்ப்ரே பண்ணி மருந்து போட்டு தான் பூ எடுத்துகிட்ருக்கோம். நாங்களும் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஏக்கர் மல்லி தோட்டம் வச்சுருந்தோம். ஸோ அதுக்கு ஒரு சைக்கிள், அதாவது 30 நாளைக்கு மேக்ஸிமம் ஒரு 3 ஸ்ப்ரே, இந்த பூச்சிக்கொல்லி துளுப்பு மருந்து அதெல்லாம் சேர்த்து ஒரு 3 ஸ்ப்ரே அடிப்போம், இல்லை 4 ஸ்ப்ரே அடிப்போம். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கே 3 ஸ்ப்ரே அடிக்கிறாங்க. ஸோ ஒரு மாதத்துக்கு 3 ஸ்ப்ரே எங்கே இருக்குது, ஒரு வாரத்துக்கு 3 ஸ்ப்ரே எங்கே இருக்குது? இப்படி அடித்தா எப்படி விவசாயம் பார்க்குறது? ஸோ இதனால் என்னென்னா, இப்போ அந்த மருந்தோடைய பவர் குறைஞ்சின்னு சொல்கிறதா, இல்லை அதை ப்ரொடியூஸ் பண்ணுற கம்பெனி அப்படி ப்ரொடியூஸ் பண்ணுறாங்களா, இல்லை அந்த பூச்சிங்களுடைய ரெசிஸ்டன்ட், அதாவது எதிர்ப்பு சக்தி அதிகமாகிடுச்சு சொல்கிறதா? ஸோ உங்களோட கருத்து என்னன்றதை கமெண்ட்டை சொல்லிட்டு போங்க. வணக்கம், பாய்.